செஞ்சுக்கிட்டே இருக்கும். பணக்காரன் ஆகிறதுக்கான துவாங்கிறது இல்ல, குறைவு வரக்கூடாது, யார்கிட்டையும் போய் நான் கையேந்திரக்கூடாது, தேவைக்காக போய் நான் நிற்க கூடாது. இது முதல் கட்டமாக நாம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? துஆ செஞ்சுட்டே இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அக்னினா பிஹலாலிக் அன் ஹராமிக் வபித்தாஅத்திக் மின் ஃபضலிக் அம்மன் சிவாக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அக்னினா பிஹலாலிக் அன் ஹராமிக் வபித்தாஅத்திக் அன் மஅசியத்திக் பிஃபضலிக் அம்மன் சிவாக். யா அல்லாஹ், அக்னினா பிஹலாலிக் அன் ஹராமிக், ஹலாலான பொருளாதாரத்தை என்னை கொடுத்து ஹராமான பொருளாதாரத்திலிருந்து என்னை நீ காப்பாத்திரு. முதல் துஆ. பிதாஅத்திக மாசியத்திக், உனக்கு தவறு செய்வதிலிருந்து என்னை காப்பாற்றி உனக்கு கட்டுப்படுபவனாக என்னை நீ ஆக்கிவிடு. இரண்டாவது. மூணாவது, பிஃபضலிக அம்மன் சிவாக், உன்னை தவிர உள்ள மக்களுடைய தேவையிலிருந்து என்னை காப்பாற்றி நீனே எனக்கு நிரப்பமான பொருளாதாரத்தை கொடுத்துரு. யார்கிட்டையும் போய் நான் என்னுடைய அடிப்படை தேவைக்காக வேண்டி போய் நிற்க கூடாது. இது முதல் துஆவாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ர் வல் கில்லா வல் ஸில்லா. யா அல்லாஹ், வறுமையிலிருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன், அடிப்படையிலிருந்து என்னை குறைவாக எனக்கு பொருளாதாரம் கிடைப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பொறுமையை கடைபிடிக்கணும். தேவைக்கு குறைவா வந்துருச்சுன்ற உடனே போய் எங்கேயா கடன் வாங்க போயிருவோம், எங்கேயா கேட்க போவோம் அப்படிங்கிற நிலைய வரக்கூடாது. பொறுமையை கடைபிடிக்கணும். அல்லாஹ்விடத்தில் அது சில கஷ்டங்கள் வந்தாலும் ரப்பிடத்தில் நம்ம மன்றாடிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், எவ்வளவு நான் முயற்சி பண்றேன், நானும் வேலைக்கு போறேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றேன், 2000 ரூபாய் மெடிக்கலுக்கு போயிருது. 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றேன், இதுதான் சேமிச்சு வைக்க நினைக்கிறேன், 100 ரூபாய் திருடு போயிருது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எறும்பு மாதிரி சேமிச்சுட்டு வர்றேன், ஒருத்தன்ட்ட கொடுக்குறேன், அவன் ஏமாத்திட்டு போயிடறான். எப்ப எனக்கு 10 வருஷமா சேர்த்து வச்சேன், இந்த இதை வச்சு பத்திரமா வச்சுக்க, வந்து வாங்கிக்கிறேன்னா நீ அடுத்து போய் ஊர்ல போய் கேட்கும்போது நீ எப்ப தந்தான்றான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில நான் சேர்த்து வைக்க வைக்க அது வாட்டு போயிட்டே இருக்கு. என்ன பண்ணனே? எக்ஸா இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட தொடர்ந்து பொறுமையாக இருந்து பொறுமையை நம்ம கடைபிடிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிலையை வச்சிருக்கிறான். மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி வைக்கின் மக்ரஜா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, மனிதனுடைய கவலையை நிறைவு, அவனுடைய கவலையை போக்கக்கூடிய ஒரு தருணம் வரும், கவலை மகிழ்ச்சியாகும் நிலை வரும், உன்னுடைய நெருக்கடிகளுக்கு வெளியேறும் ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. இருக்கா இல்லையா? கஷ்டம் இரவு வந்துட்டாலே அடுத்து என்ன வரப்போகுது? பகல் வரப்போகுது. இங்க 12 மணி நேரம் இரவா இருக்கலாம், இன்னொரு பக்கம் 6 மணி நேரமா இருக்கலாம், இன்னொரு பக்கம் 16 மணி நேரமா இருக்கலாம். ஆனா பகல் என்ன செய்ய போகுது? வரத்தான் போகுது. இன்னொரு பக்கம் 6 மாதம் இரவா இருக்கலாம், அது நீண்ட இரவு தான். ஆனால் அடுத்தவனுடைய வாழ்க்கையில 6 மாதம் பகல் என்ன செய்ய போதுங்க? வரப்போகுது. எந்த ஒண்ணுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சர்வதா நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கல. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலச்சக்கரத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? சுழல விட்டுக்கிட்டே இருக்கான். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கைலாய கூன தூலத்தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்து கடமையெல்லாம் சொல்றான்னா பொருளாதார சுழற்சி அல்லாஹ் ஏற்படுத்துறாங்கிறான். அல்லாஹ் பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்துறான். அது இங்கேருந்து மாறி வந்துகிட்டே இருக்கு. நேற்று வரைக்கும் உள்ளது உனக்கு மாறும், உனக்கும் மாறக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது என்ற பொறுமை உனக்கு வேண்டும். இது இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம பொறுமை இழந்துட்டா வேற மாதிரி போயிடுவோம். உதாரணத்துக்கு பொறுமையின் ஒரு அளவுகோல ஒரு அதாவது என்ன சொல்றது சிறப்பை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்க வேண்ட ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கு, இது நீங்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் துஆ செய்றேன், ஆனா நீ பொறுமையா இருந்தா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான்டா.
அப்ப அந்த பெண்மணி சொர்க்கத்தை தருவாங்கிற வார்த்தை வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுமையை இந்த கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன், ஆனா வேற ஒரு விஷயத்துக்கு எனக்கு துஆ செய்யுங்க. நான் எனக்கு வழிப்புணை வந்து நான் கீழே விழுந்துட்டேன்னா என்னை அறியாமல் கால்கையெல்லாம் இழுக்கும் போது உடைய ஆடை விளைகிறது. நான் உணர்வற்று கீழே விழும்போது ஆடை விளைகிறது. அப்படி ஆடை விலகாமல் இருக்கிறதுக்காக நீங்க அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு உச்சகட்டமான பக்குவம் பாருங்க. ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய உணர்வை இல்லாத நிலையில் கூட தன்னுடைய ஆடை விலகக்கூடாது என்று அல்லாஹ்விடம் துஆ செய்றாங்க, துஆ செய்ய சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அந்த பெண்ணு கருப்பு நிற பெண், அந்த ஹபஷி அபிசீனிய பெண் சொல்றாங்க, யாருக்காவது ஒரு சொர்க்கத்து பெண்ணை பார்க்கிறதுக்கு சந்தோஷம் வேணும்னா இந்த பெண்ணை பார்த்துக்கிறங்க. நபிகள் நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காமிக்கிறாங்க, இந்த பெண்ணை பாருங்க, சொர்க்கத்து பெண்ணை பார்க்கறதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா இந்த பெண்ணை நீங்க பாருங்க உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களே. கஷ்டத்தை பொறுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தான் மகள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தந்தைய கையெல்லாம் அது அலி ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, மாவு ஆட்டி திருகல் ஆட்டி கையெல்லாம் புக்களமாயிருது. அப்போ இதை பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதை பாரு, என்கிட்ட உள்ள பொருளாதாரம் இவ்வளவுதான், உனக்கு ஒரு வேலையாளுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வீட்டுக்கு வேலை வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, காசு இல்ல, நீ வாப்பாட்ட போய் யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஏதாவது அங்க வேலையாட்கள் அடிமைகள் இருந்துச்சுன்னா உன்னுடைய உதவிக்காக வேண்டி நீ யாராச்சும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போறாங்க, போய் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி கேட்க, வாப்பா யாராச்சும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலை செய்ய முடியல, கையெல்லாம் இப்படி காய்ச்சி போயிருச்சு, நீங்க யாராச்சும் ஒரு ஆளை நீங்க தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த மகளுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி வாய்ப்புகள் இப்போ இல்ல, உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பலம் ஏற்படுத்தி தர்ற மாதிரி இதுக்கு இதை விட சிறந்த ஒரு உதவியை தர்ற மாதிரி நான் உன்னை சொல்லித்தரேன், அதை செயல்படுத்துன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்ங்கிற திக்ரை நீ தூங்கும்போது ஓதிக்கிட்டு படு அப்படின்னு சொல்லி மாற்று வழியாக ஒரு ஆன்மீக மருந்தாக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து அனுப்புறாங்கடா. இங்க என்ன எந்த ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிக்க வரீங்கன்னா, கஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லாஹ் அப்படியே வச்சிருக்க மாட்டான் யாரையும். எந்த காலம் வரைக்கும் வைக்கிறான்னு ரப்புக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. எவ்வளவு காலம் அல்லாஹ் நம்மளை ஏழ்மையா வைப்பான், எவ்வளவு காலம் செழிப்பு வைக்க போறான், செழிப்புக்கு பிறகு அல்லாஹ் எப்ப அடியை தரப்போறான், எதுவுமே நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த காலம் வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற தர்பியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துத் தர்றாங்க. நம்மளா ஒரு முடிவு பண்ணக்கூடாது, நான் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இருப்பேன், வாழ்க்கையில் நானும் 10 வருஷம் ஒரே மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், எப்பதான் எனக்கு விடிவு காலம் வருண்டு. 10 வருஷம் முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அல்லாஹ்வுடைய கதிர்ல யாரு நீ போய் தலையிடுறதுக்கு? அல்லாஹ் 15வது வருஷம் வச்சிருந்தா நீ 10 வருஷம் துடிச்சுலாம் ஒண்ணும் ஆக போறது இல்லை. அடுத்து ஒரு 2 நாள்ல அல்லாஹ் உனக்கு ஒரு வெற்றியை தரப்போவன தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் இல்ல. ரப்புதான் அதை முடிவு பண்ணணும்னா நீங்க அந்த விஷயத்தில் என்ன செய்யணும்? பொறுமையை கடைபிடிக்கணும். மூன்றாவதாக கடனில் இருந்து பாதுகாப்பு தேடும். கஷ்டமான நிலை வந்துட்டாலே கடனுக்கு அல்லாஹ் நான் போயிடக்கூடாது பாதுகாப்பு தேடும். நம்ம எல்லாம் என்ன ஒரு நிலைக்கு வந்துட்டோம்டா, கஷ்டம் வந்துட்டாலே அடுத்து யாசகம் கேட்கிறது தப்பு, அது வேற விஷயம், கடன் வாங்குவோமேன்னு போயிடுறது. கடன்கிறது என்னமோ சாதாரண ஒன்றாக நாம நினைச்சிட்டு இருக்கோம். தலாக் இருக்கா இல்லையா? தலாக் ஹலால் தானே? தலாக் ஹலாலா இல்லையா? தலாக்கு ஹலால். ஒரு மனிதன் பிரச்சனை வந்தோம்னா டக்கு டக்குன்னு தலாக் சொல்லுவானா? ஹலால் தானங்க. அத்தலாக்கு மர்ரத்தான் அல்லாஹ் சொல்லிட்டான், தலாக்கு 2 தடவை, அதுக்கு பிறகு வச்சுக்கலாம் விட்டுறா விட்டுறலாம். யாரும் டக்குன்னு முடிவு பண்றது இல்ல. தலாக்கு எப்ப ஹலால் தானப்ப சண்டை வந்துருச்சு சொல்லு நான் தலாக்கு விட்டேன் சொல்ல மாட்டான். காரணம் அதனுடைய விளைவுகள் பாதிப்பு எல்லாம் தெரியும். அந்த தலாக்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலால் ஆனதிலேயே
அல்லாஹ்வுக்கு என்னது பிடிக்காது. இருக்கா இல்லையா? சரி, கடன் வாங்குறது ஹலால், அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? அது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்னாங்களா சொல்லலையா? அத்தஹியாத்துல ஸலவாத் ஓதிட்டு ஒரு துஆ ஓதுறேன். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஸாபி ஜஹன்னம், அப்புறம் ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத், ஃபித்னத்துல் மஸீஹ் தஜ்ஜால், ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத், ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. என்னது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தி தைன், இத கடன் என்னை மிகைப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தலாக்கு விடப்பட்ட பெண்ணோ தலாக்கு விடப்பட்ட ஆணோ ஜனாசா தொழுகைக்கு வரும்போது நான் தொழுகைக்க மாட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. கடனாளியாக ஒருத்த வந்தா நான் தொழுகைக்க மாட்டேன் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இவரை ஏத்துக்கிற மாட்டேன். என்னதான் பாவம் பண்ணாலும் அவனுடைய பாவம் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு இருக்குன்னு விட்ட நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதானா கூட கடனாளியுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னாங்க நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதாவே ஆயிட்டா, நீ கடனாளியா இருந்தா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? யுஃபரதன் யுஃபரு ஷஹீத், ஷஹீத் மன்னிக்கப்படுவார். எதை தவிர? இல்ல தைன், கடனை தவிரண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வேற வழியே இல்லாமல் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகையை இன்றைக்கு கஷ்டம் நீங்கிறதுக்கான ஒரு பொருளாதார பாதையாக நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? முடிவு பண்ணிருக்கோமா இல்லையா? கடன்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படியே வாங்கலாம், இவர்கிட்ட வாங்க, இவர் இல்லையா அவர்கிட்ட வாங்க, அவர் இல்லையா இவர்கிட்ட வாங்க. இதெல்லாம் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? கடன் ஒருத்தன் வாங்கினா அடுத்து அவன் எங்க போறான்? எங்க? முனாஃபிக் தனத்துடைய எல்லா அடையாளங்களும் அவன்கிட்ட வரும். பொய் சொல்ல ஆரம்பிப்பான், வாக்கு மீற ஆரம்பிப்பான், எல்லாம் அவன்கிட்ட வந்துடும். பொய் வரும், வாக்கு மீறல் வரும், எல்லாம் அவன்கிட்ட வரும். நிஃபாக்குக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துரும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கடனாளி பேச்சு ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை. என்னன்னு பார்த்தா சொல்றாங்க, கடன் வாங்குறவரு கடன் கொடுக்கல, அவர் திட்டுறாரு. கடன் வாங்கினவரு கொடுத்தவரு திட்டுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறாங்க. அவருக்கு ஹக்கு இருக்கு அப்படின்னாங்க. யாருக்கு? கொடுத்தவன் திட்டுறதுக்கு ஹக்கு இருக்கு, அவனுக்கு திட்டுற உரிமை அவனுக்கு இருக்குன்றாங்க. எந்த அளவிற்கு எது அனுமதிக்கிறாங்க? லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸூ, கெட்ட வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லாம முலிம், அநீதம் இழைக்கப்பட்டவனை தவிர. காசை வாங்கிட்டு அவனுக்கு காசு கொடுக்கலன்னா அவன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் கெட்ட வார்த்தையை சொன்னாலும் அல்லாஹ் அதை வெறுப்பானதாக எடுத்துக் கொள்வதில்லைங்கிற அந்த செய்தியை நாம் ஆயத்தில் வந்து புரிகிறோம். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்கன்னா இது எவ்வளவு ஒரு மருந்தாக உள்ள விஷயத்தை உணவாக நாம் என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். அது என்ன மருந்து? அது எப்படி மாறியது? இன்னைக்கு உணவாக மாறியது. உனக்கு ஒரு வழியே இல்லைன்னு போய் கேட்கக்கூடிய நிலை மாறி இதுவும் ஒரு பொருளாதார சேட்டுக்கான வழி என்று இதுவே உணவாக மாறி போயிருது. ஆக கடன் என்பது வெறுக்கப்படக்கூடிய ஒன்று, கடன் என்பது பாதுகாப்பு தேடப்படக்கூடிய ஒன்று. இந்த ஒரு விஷயத்தை நாம ரொம்ப கவனத்துல வைக்கணும். அதுக்கு மீறி ஒரு மனிதன் கடனுக்கு போறான்னு சொன்னா அந்த மனநிலை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டம் என்ன? ரெண்டே விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஒரு செய்தி கொடுக்கணும்னு அல்லாஹ் எப்போ ஒரு மனிதன் முடிவு பண்றானோ, கடன் வாங்கிட்டு வேற வழியே இல்ல நான் கொடுப்பேன், இது எப்படி திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு யாரு முடிவு செய்யறானோ அவனை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். யாருக்கு? யாரு கடன் வாங்கிட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்றானோ ரப்பு என்ன செய்யறானா, இவனை கடன் அடைக்கிறதுக்கான பொறுப்பை யார் ஏத்துக்கிறா? ரப்பு ஏத்துக்கிறான்.
எப்படியாவது ஒரு வழியை காமிச்சு அவனை கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்வான் அல்லாஹ், அவனை ரூட்டை கொடுத்துருவான். இன்னைக்கு உங்க கடனோ என் கடனோ யார் கடனோ அடைக்காம நாம இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் உண்மையாளராக இல்லை. அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்யல, நாம உண்மையாளராக இல்ல. எப்படியாவது இதுல இருந்து நான் வெளியேறணும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்மையா இருந்தா நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பொறுப்பெடுத்து அதை என்ன செய்ய, அடைக்கிறதுக்கு வழியை காண்பித்து விடுவான். கடைசியாக ஒரு விஷயம், அப்படி நிர்பந்தப்பட்டு நாம ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் திருமறை குர்ஆன்ல மிகப்பெரிய வசனம் எது தெரியுமா? பெரிய வசனம் இது சூரத்துல் பக்ராவுல 282வது வசனம். என்னப்பா எதை சொல்லுது? எதை சொல்லுது? கடனுடைய சட்டத்தை தான் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ், பெரிய வசனம். ஒரே வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீ எப்படி குடுக்கல் வாங்கல் இருக்கணும். வியாபாரத்தை பத்தி சொல்ல, இதா ததா என்தும் பிதைனின், நீங்க கடன் வாங்கினா என்ன செய்யணும், எப்படி சாட்சியை கொண்டு வரணும், எப்படி எழுதிக்கிறணும், பிரயாணத்தில் எப்படி கடன் வாங்கினா என்ன செய்யணும், ஊர்ல இருந்தா எப்படி கடன் வாங்கினா என்ன செய்யணும், 2 ஆளுக்கு சாட்சி இருந்தா என்ன, அல்லது 2 ஆம்பளை இல்ல ஒரு ஆம்பளை இருக்கணும், 2 பொம்பளை அவங்களுக்கு பகரமா வச்சுக்கலாம். இந்த சட்டம்லாம் என்ன, எதை பற்றி உள்ள சட்டம்? ஆகிரமா நஸல் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன்ல இறங்கின சட்டங்கள் எப்போலாம் இறங்குச்சுன்னு சொல்லும்போது இந்த செய்தியை சொல்றாங்க. அஹ்காமுல் ஆயாத், அல்லாஹ்வுடைய சட்டங்களிலேயே கடைசியா இறங்கின சட்டம் என்ன தெரியுமா? ஆயத்துத் தைன். கடைசி சட்டமே கடனை வச்சுதான், கடனை பத்தி தான் இறங்குச்சுன்னாங்க. கடைசி சட்டம் இந்த உலகத்தில் இறங்கினது எதை பற்றி? கடனை பத்தியான சட்டம். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல முடிச்சு போட்டு வச்சிருக்கிறானே. அதனால நெருக்கடிக்குள் மனிதன் தள்ளப்படும் போது வேறு வழி இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சியா என்னது? கடன். இதுக்கு அடுத்தபடியாக நாம அப்படி வாங்குறா இருந்தாலும் கொடுக்கணுங்கிற முயற்சி செய்யணும். அது அளவு மீறிக்கு போகக்கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற மாதிரி உங்களுக்கு பன்றிக்கறி ரத்தம்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கைர பாகின் வல ஆத், அதை ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. ஆசைப்பட்டு இது சாப்பிடாட்டி செத்து போயிருவேன், பன்றிக்கறி தான் இருக்கு, ரத்தம் இருக்கு, அப்ப என்ன செய்யணும்? அத ஆஹா இப்பமாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சப்பா ரத்தத்தை சாப்பிட்டு பாக்குறதுக்கு, இந்த ஆசங்க வரக்கூடாது. ஒரு பீஸ் எடுத்தா போதும், அதுல நான் உசுறு என்னை காப்பாத்திக்கலாம்னா 2வது பீஸ் எடுக்கிறது ஹராம். 2வது வலா ஆதின், கைர பாகின் வலா ஆதின், அது ஆசைப்படக்கூடாது, அதிகமா போகக்கூடாது. இதுக்கெல்லாம் அனுமதிக்கிற மாதிரி ஒருத்தன் போய் கடன் வாங்கினா, பாய் கடன் உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கிறங்க பாய் என்று சொல்லிட்டாரு. சொல்லிட்டியா? மாஷா அல்லாஹ் கிடைச்சிருச்சு, ஒரு 10,000 ரூபாய் தந்துருங்க பாய் அப்படின்னு. உனக்கு தேவை எவ்வளவு? 500 ரூபாய் தான். தர்றேன்னு போறதுனால 9,500 ரூபாய் கூட போட்டு தூக்கிடுறது. இதுதான் சந்தர்ப்பம். இதை விட்டு அவர் மூடு மாறிடுவாரு, அப்புறம் வாங்க முடியாம போயிருன்னு சொல்லிட்டு. தர்றேங்கிறதுனால வாங்குறதுக்கு பேர் கடன் இல்ல. கைர ஆதின் வலா பாகின், உனக்கு அல்ல எவ்வளவு வேணுமோ அது மட்டும் தான் வாங்கணும். ஏன்னா திருப்பி கொடுக்கணுங்கிறவர் வாங்க மாட்டார். இல்லப்பா எனக்கு வேண்டாம், ஒரு 400 ரூபாய் கொடுங்க நான் சமாளிச்சுக்கிறேங்க. ஏன்னா திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டா சரி ஒரு குறையவே வாங்க பார்ப்பவே வருவார். ஆக அந்த மாதிரி அதிகம் இல்லாமல் வெறுப்போடு அதை வாங்கிட்டு அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு மனநிலையில நாம் ஆக்கிக்கிறணும். இதுதான் நிர்பந்திக்கப்பட்ட சூழல்ல உள்ள பொருளாதார நிலை. இத மாறி போகுது. இது இஸ்லாமிய வட்டி பொருளாதாரம் ஒரு விஷயம். இதனுடைய அடுத்த ஒரு தொடராக இன்ஷா அல்லாஹ் நாம இதுக்கு மீறி நாம கடன் வாங்கணும்னு போனா அது எங்க போகும், எப்படி வட்டியாகும், எப்படி போய் மாற்றோம் அப்படிங்கிற அந்த செய்தியையும், அந்த வட்டியிலிருந்து விடுதலை அடைகிறதுக்காக இஸ்லாம் கொடுக்கக்கூடிய மாற்று வழி என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நாம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பயான்ல வாய்ப்பு இருந்தா நாம பார்க்கலாம். இதோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாத்தை தழுவியவர்கள் அதிகமானோர் கீழ்த்தட்டு மக்கள் தான். இதை சொன்னது யார், யாரிடம் சொன்னார்கள்? பின்னாடி பூரா வரலாறு வந்தா நல்லா கொஞ்சிருப்பீங்க. புதுசா நீங்க நஜ்ஜாசி மன்னர்கிட்ட சொன்னாங்க. சொன்னவர் ஜாபர் அலி எல்லாரும் சஹாபி சொன்னாங்க. சரியான பதிலா? கொஞ்சம் அதை அதையே வாங்கி தெளிவா சொல்லுங்களேன், எல்லாம் தெரியுற மாதிரி.
சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவங்களுக்குள்ள நடந்த ஒரு கருத்து பரிமாற்றங்கள்ல ஒரு தடவை என்ன செஞ்சிருக்காங்க, நான் இஸ்லாத்துக்கு அதிகமா செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வெளியிட்டுட்டாங்க. இதை கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது என்ன? புரியுதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஈமானோட இஸ்லாத்துக்கு சேர்த்த அந்த அபிமானம் பணக்காரங்க மேல இல்ல, ஏழைகளாக தான் இருந்துச்சு. ஒரு போர்ல வெற்றி கிடைச்சாலும் அதோடைய இந்த அடித்தட்டு மக்களால தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்களா? துன்சகூன பில்ஆஃபாயிக்கும், உங்களிலே இருக்கக்கூடிய பலவீனர்கள் ஏழைகளால் தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதான் சரியான விடை. போராடி ஷஹீதாக ஆகக்கூடிய பாக்கியம் இவருக்கு உண்டு. யாருக்கு? போர்க்களத்தில் பங்கேற்காமலேயே ஷஹீத் தியாகியினுடைய நற்கூலி உண்டு. யாருக்கு? ஷஹீதுடைய நற்கூலி, தியாகியனுடைய நற்கூலி உண்டு இவருக்கு. போருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் போருக்கு செல்ல முடியாதவர்கள் போரில் பங்கு பெறாமல் ஷஹீதுடைய நன்மை பெற்றவர்கள். கண்ணீர் வெடித்து என்ன செய்றாங்க, வர்றாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட், சரியான பதில். அடுத்து அவங்களுக்கு இரண்டாவது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நபருடைய வயல்காட்டுக்கு மழை மேகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அசரீரியின் சத்தத்தால், அந்த சத்தத்தை கொண்டு மழை மேகம் என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட நபருடைய வயல்காட்டுக்கு போகிறது. அங்கு போய் மழை பொழிகிறது. அவருக்கு மட்டும் மழை, மற்றவங்களுக்கு யாருக்கும் மழை இல்லை. எதனால அது? எதன் காரணமாக அவருக்கு மட்டும் மழை? அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை 3 பங்காக பிரித்து, ஒரு பங்கு திரும்ப அந்த வித்துக்கு முதலீடு செய்வாரு. அடுத்த பங்கு தன் குடும்பத்திற்கும், 3வது பங்கு உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதனால் அவருக்கு அந்த சரியான விடை சொன்ன சகோதரிகள் பரிசு பெறுகிறார்கள். இந்த அளவில் இந்த அவை நிறைவுக்கு வருகிறது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله فإن تبتم فلكم رؤوس أموالكم லா தظலிமூன வலா துظலமூன். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹுவின் பெருங்கருணையால் புனித ரமலான் மாத இரவுகளை நல்ல பல தகவல்களை நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லவற்றை கேட்கும் வாய்ப்பை தந்ததை போன்று அதில் நல்லவற்றின்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இஸ்லாமிய பொருளாதாரம் தொடர்பான 3வது இந்த இறுதி உரையை நான் தொடங்குகிறேன். கடந்த நம்முடைய இந்த அமர்வுகளில் பொருளாதாரத்தை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பல நியாமத்துகளில், அருள்கொடைகளில் ஒரு வகை என்பதையும், அந்த அருள்கொடைகளை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தையும், அந்த அருள்கொடைகளை நாம் பெற்றிருந்தால்
நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், குறைந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்துவிட்டு இறுதியாக கடனின் விளைவுகளை நாம் நினைவூட்டினோம். மார்க்கத்தில் கடன் என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான பாதிப்புகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் இறுதி உரையில் கண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனிலிருந்து பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள். கடனாளியாக வந்த ஜனாசாவிற்கு தொழ வைக்க மறுத்தார்கள். கடனாளியாக மரணித்து விட்டவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் கடன் மட்டும் மன்னிக்கப்படவே மாட்டாது, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்த ஷஹீதாக இருந்தாலும் சரி என்ற தகவலையும், எப்படி தலாக் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில சச்சரவுகளால் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தானே என்று நாம் தலாக் கொடுக்க முனைவதில்லையோ, அதுபோன்று கடன் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் உடனே வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதையும் நாம் நினைவு கூறினோம். இன்று இந்த அமர்வில் முக்கியமான 2 விஷயங்களை பற்றி நான் இங்கு நினைவூட்ட இருக்கிறேன். முதலாவதாக, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை தேவைக்கு அதிகமாக தரும்போது அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதையும், நமக்கும் வங்கிகளுக்கும் உள்ள தொடர்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் நினைவூட்ட இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் அழியும் நாள் வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் முன்மாதிரியாகவும் ஆக்கியிருக்கிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியிலே தங்களுடைய வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையும் எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் என்று பார்த்தால், தன்னுடைய வாழ்க்கையில் வளம் பெறும் பல வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் எளிமையை விரும்பிய காரணத்தினால் செல்வங்கள் வர வர அதை பிறருக்கு பங்கிட்டுக் கொடுக்கும் பணியிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு தான் செய்ததைப் போன்று நீங்களும் செய்யுங்கள் என்று கட்டளையிடாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு திட்டமிட்டதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தை தான் செய்தார்கள். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அல்லாஹ் மிக அதிகமாக செல்வங்களை வழங்கியிருக்கிறான், நான் அவைகளை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்துவிட விரும்புகிறேன் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் உங்களுக்கென பொருளாதாரத்தில் சில கடமைகள் இருக்கின்றன, அப்படியானால் பாதியை தர்மம் செய்கிறேன். இல்லை, முதல்ல சொல்றாங்க 3/2 மடங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுக்கிறாங்க. அப்புறம் 3 பாதியை தர்மம் செய்கிறேன், இல்லை, எதுவும் வேண்டாம். இன்னொரு 3வது சொல்லும் போது 1/3 என்று சொல்கிறார். 1/3 என்று ஆஃப் பண்ணுங்களா, செட் பண்ணி
மூணுல ஒரு பங்கு என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுபவித்து விட்டு சொன்னார்கள், அஸ்ஸுலுஸு கஸீர், மூன்றில் ஒரு பங்கு என்பது அனுமதி இருந்தாலும் அது கூட அதிகம்தான் என்றார்கள். அதற்கு பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வாரிசுதாரரை மக்களிடத்திலே கையேந்துபவர்களாக விட்டுச் செல்வதை விட தண்ணீரை உடையவர்களாக விட்டுச் செல்வதுதான் சிறந்தது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் அல்லாஹ் தந்தா நான் அல்லாஹ்வுக்காக வேண்டியே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்ததியர்கள் எல்லாம் பிற இடத்துல போய் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் ஒரு கால வரவேற்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிக்கவில்லை. மூன்றில் ஒரு பகுதிதான் வசியத்திற்கென அதிகபட்சமாக நிர்ணயித்தார்கள். இந்த சம்பவம் இஸ்லாமிய சட்டங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. ஒரு ஆளு ரொம்ப தர்ம சிந்தனையோட நான் இறந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் இந்த பள்ளியாசலுக்கு நான் வசியத்தை எழுதிட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு மூத்தா போயிடுறார். அல்லது ஏதாவது பள்ளி கல்வி நிறுவனங்கள் ஏதோ ஒரு பொது நல திட்டங்களுக்காக என் சொத்து எல்லாத்தையும் நான் இதுக்கு எழுதி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் மூத்தா போயிட்டா அந்த வசியத்து செல்லுமா? அவர் எழுதி வைத்ததை போன்று செல்லாது. அந்த வசியத், அந்த மரண சாசனம் அவர் எழுதி வைத்ததை போன்று செல்லாது. எவ்வளவுக்கு அது செல்லுபடியாகும்னா இஸ்லாமிய சட்டத்தில் அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் அதை விட்டுட்டு போயிருந்தார்னா அதுல ஒரு மூன்றில் ஒரு பங்கு மட்டும்தான் அது வசியத்துக்கு செல்லுமே ஒழிய பாக்கி மூன்றில் 2 பங்கு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு போயிடும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியாகவே ஆக்கியிருந்தார். ஏன் இந்த கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தையும் சொன்னாங்க. நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், அந்த செல்வம் நாம் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பின்தொடர்களுக்கும் பயனுள்ளதாக ஆக வேண்டும். சேமிப்பு சிந்தனையை இஸ்லாம் வரவேற்கிறது தேவையான அளவிற்கு. சூரத்துல் கஹ்ஃபில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு நபரும் பயணம் செல்லும் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் 18வது அத்தியாயத்தில். ஹிதர் அவர்களை சந்திப்பதற்காக புறப்படும் போது பல நிகழ்வுகளை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஹிதர் அவர்களை சந்தித்த பிறகு 3 விதமான நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். அந்த சூறாவை படிக்கும்போது நமக்கு தெரியும். அதுல ஒண்ணு, ஒரு ஊருக்கு போறாங்க, அங்க போய் விருந்துக்காக சாப்பிடுறதுக்கு தான் கேட்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் தர மறுக்கிறாங்க. அப்போ ஹிதர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த ஒரு இடிந்த சுவரை எடுத்து கட்ட சொல்றாங்க. இந்த ஊர்லயே நமக்கு சாப்பாடு கேட்டா சாப்பாடே தரல, இந்த சுவரை எதுக்கு நாம எடுத்து கட்டணும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க, கேள்வி கேட்டுறாங்க. அது ஒரு பக்கம். எதற்காக வேண்டி அந்த சுவரை எடுத்து கட்டினாங்கிற விளக்கத்தை சொல்லும் போது கான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, அதுக்குரிய காரணத்தை ஹிதர் அவர்கள் விளக்குறாங்க. இவர் ஒரு எத்தீம் இருக்கிறார், அவருக்கு 2 சாலிகான பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி ஒரு பொக்கிஷத்தை அந்த சுவத்து கீழே வச்சிருக்கிறாங்க. அவர் பெரியாரானதுக்கு பிறகு அதை தோண்டி எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்பு சுவர் தான் அது என்ற விளக்கத்தை ஹிதர் கொடுக்கிறாங்க. பின்னால் வரக்கூடிய சந்ததியர்களுக்காக பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று குர்ஆனில் மிக தெளிவான ஆதாரமாக நாம் இதை காணலாம். இப்படி இருக்கும்போது அந்த பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கிறது, எப்படி பாதுகாக்கிறது என்ற ரீதியில் வரும்போது நம்ம கடுமையான முறையில தவறான ஒரு பாதையில போய் சிக்கிறோம். என்ன பாதையில சிக்கிறோம் அப்படின்னா, மார்க்கம் நமக்கு நம்முடைய தேவைக்கு போக நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்க்க வேண்டும் என்ற இந்த கட்டளையை அளவுக்கு அதிகமாக பெருசுபடுத்தி
நாம் மார்க்க வரையறையை தாண்டக்கூடிய மனநிலைக்கு வருகிறோம். எப்படியெல்லாம் இதுல நாம வரணும்னா எவ்வளவு அதிகமாக நாம சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிற நிலைக்கு போய் பணம் வர வேண்டும், அது எப்படி வருவது என்று எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றோம். இந்த மனநிலையை நாம வந்துட்டோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு கியாமத்தினாலின் அடையாளமாக நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனுஷன் பணத்தை தான் இலக்கணமாக வச்சு வாழ்வான். பணம் வரணுங்கிறது தான் அவனுடைய இலக்கணமா இருக்குமே ஒழிய எங்கிருந்து வருங்கிறது அவனுக்கு பிரச்சனையே இல்லாம போகும். எனக்கு தேவை காசு, அந்த காசு எனக்கு போதும், நான் சாவர வரைக்கும் எனக்கு இருக்குதாண்டா இருக்கு, எனக்கு சந்ததி இருக்கு, அதுக்கு இருக்கு, அதுக்கு மேலேயும் வேணும் என்று தனக்குத்தானே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஆசையை கட்டிக்கொண்ட காரணத்தினால எப்படி வரணுமோ அப்படி வரட்டும், காசு தான் எனக்கு தேவை என்று ஒரு நிலைக்கு மனுஷன் மாறுறான். இந்த மனநிலையில மனிதன் வெற்றி அடைவானா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தைஸ் அப்துல் தீனார் வ தைஸ் அப்துல் திர்ஹம் வ தைஸ் அப்துல் மஹ்மஸா. தீனாரின் அடிமையும் நாசமானான், திர்ஹத்தின் அடிமையும் நாசமானான். தங்க காசுடையக்கு அடிமையானவனும் அழிந்து விட்டான், வெள்ளி காசுக்கு அடிமையானவனும் அழிந்து விட்டான். இந்த ரெண்டே மிஞ்சி மனிதன் இன்னொருக்கு அடிமையாகுவான். அது என்ன? உயர்தரமான ஆடை அப்படின்னா பதவி. நான் பெரிய பதவியில் இருக்கணும், பெரிய மதிப்போடு இருக்கணும் அப்படின்னு அதுக்கான பெருமையான ஆடைக்கு அடிமையாரான அவனும் அழிந்து விட்டான். இதெல்லாம் அழிவுக்குரிய ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் அவன் கிடக்கிறான்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறான். அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, செல்வம் நாம சேர்க்கணும், செல்வத்தை நாம சேமிக்கணும், இருந்தாலும் அதற்கான வரையறை என்பது ரொம்ப முக்கியமானது. சரி, சேமித்து அந்த ஒரு 100 ரூபாய் சேர்த்திருக்கிறோம், 200 ரூபாய் சேர்த்திருக்கோம், இன்னைக்கு என்ன செய்யறோம்னு அதுக்கு தெரியல. நமக்கு தேவை ஒன்றே ஒன்று, என்னது? பேங்க், பாதுகாப்பான ஒரு நிதியகம் பேங்க். அந்த பேங்க்ல போய் நம்ம பணத்தை போடுறோம். இன்றைக்கு பேங்க்ல இருந்து விடுதலையானவர்கள் யாருமே இருக்க முடியாது என்ற அளவிற்கு முழுக்க முழுக்க வங்கிகளை சார்ந்த மனித இனமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் பேங்கோட தொடர்பு உள்ளவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பணக்காரர்கள், அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கு தொடர்பு இருக்கும். ஆனா இன்றைக்கு சாதாரணமா ஒரு சைக்கிள்ல போயிட்டு அல்லது மாட்டு வண்டியில போறவனுடைய கைலிக்குள்ள மடிச்சு எடுத்துட்டு ஒரு மாட்டு வண்டி நிக்குது, என்னப்பா மாட்டு வண்டி இங்க நிக்குதுன்னு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் கையிலேருந்து சுருட்டி எடுக்கிறான், ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு, நேர டெல்லருக்கு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான் இன்றைக்கு நாடு முன்னேறி கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இது முன்னேற்றமா பின்னேற்றமாங்கிறது வேற விஷயம். ஆனா பேங்கோட தொடர்பு உள்ள ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு இந்த சிந்தனையை தான் நாம உங்களுடைய மனசுல கொண்டு வரோம். இஸ்லாமிய பொருளாதாரம், மேல்மிச்சமான பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா வங்கிகளில் பாதுகாக்கப்படுவ இந்த வங்கி முறையை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? வங்கினா என்ன? வங்கினா பேங்க், ரொம்ப டீசெண்டா நம்ம சொல்றோம். அதுக்கு மாற்று பெயராக நாம் சொல்ல வேண்டுமானால் ஒரு டீசெண்டான வட்டிக்கடை, ஒரு டீசெண்டான வட்டிக்கடை. வட்டிக்கடையில் ஒருத்த அடமானம் வட்டி என்று போனால் அதுல நுழையிறதுக்கு நம்ம மனசு உறுத்தும். இந்த வட்டி கடைக்கு போறவன், சேஃப்டிட்ட போறவன் எல்லாம் உறுத்து நமக்கு. பேங்குக்கு போறத நம்ம ஃபேஷனா நினைச்சிட்டு போவோம், ரொம்ப டிப்டாப்பா கையிலாம் உடுத்திட்டு போகாம நல்ல டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல சட்டையை போட்டுட்டு நல்ல ஷூவை போட்டு செருப்போட போறது கூட நம்ம கொஞ்சம் தாழ்வா தெரியும்.
நல்ல ஷுவா டிப்டாப்பா போறதுதான் என்னது பேங்க். எங்கப்பா போற? சேட்டான்ட்ட வட்டிக்கு போறதுதான். வட்டி கடைக்குள்ள போய் மண்டி போட்டு உட்காருவான். அவன் தக்கா அப்படி வச்சுக்கிட்டு வட்டி கடையில் உட்கார்ந்து இருப்பான. அந்த இடத்துல போய் அவனுக்கு முன்னாடி மண்டிடுவதும், பேங்க் கடையில போய் நீட்டா நல்ல ஹை கிளாஸ் சேர்ல உட்கார்றதும் மார்க்க ரீதியில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. மார்க்க ரீதியில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவங்க ஒரு 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு முன்னாடி தெளிவாங்க 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவனுடைய நிலை வேற மாதிரி அவன் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பேங்குடைய நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது ஒரு மிகப்பெரிய வட்டி கடை, ஒரு சுரண்டல் நிறுவனம், மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு அட்டை பூச்சி தான் பேங்க் என்பதை நம்மள பெரும்பாலான பேர் உணர்றதே கிடையாது. உணர்ந்தாலும் அதை விடுபடுவதை பற்றிய சிந்தனையும் நமக்கு கிடையாது. இது வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு ஒன்றாக நம்மை நாமே முடிவு செஞ்சுக்கிட்டோம். பேங்க் என்பது ஒரு நிரந்தரம், இது விட்டா ஒரு வழியே இல்லை அப்படின்னு தனக்குத்தானே நாம முடிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த நிலையை நாம கொஞ்சம் மார்க்க கண்ணோட்டத்தோட உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பேங்க் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய பேங்க் நிறுவனம் அதை தொடங்குவதற்கு சில மூலதனத்தை போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட சில காசு வாங்குவாங்க, டெபாசிட். அது பல முறையா பிரிச்சு அதை வாங்குறாங்க. ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று சேவிங், பிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு பல மாதிரி இதை வாங்குறாங்க. ஒவ்வொன்றுக்குமே பலவிதமான நிபந்தனைகளை வகுத்து உங்கள்கிட்ட காசு சேர்க்கிறாங்க. சேர்க்கப்பட்ட காசு உங்களுக்கு லாபமும் தரப்படுது, வட்டி என்ற பெயர்ல லாபம் தரப்படும். சேர்க்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? இதை நம்ம பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், புதிய செய்தி இல்ல, சுருக்கமாக நாம இதை சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பேங்க், லோக்கல்ல உள்ள பேங்க், அது ரிசர்வ் வங்கியில அதற்கான லைசன்ஸ் உரிமை எடுத்திருக்கும். அதற்கென்று ஒரு தொகை 32% என்று நினைக்கிறேன். உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கினாங்கன்னா அதுல 32,000 ரூபாய் அங்க போய் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி அங்க போய் ரிசர்வ் வங்கியில போட்டு மிச்சம் காசு எல்லாத்தையும் எடுத்து பலவிதமான லோன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நகைக்கடனா, வட்டியா, மற்ற டாக்குமெண்ட் வச்சுட்டு கடனா, இந்த மாதிரி பலவிதமான திட்டங்களை போட்டு போட்டு உங்களுக்கு 6%, 8% ஒரு வருஷத்துல வட்டி தர்றாங்கன்னா ஒருங்கக்கூடியது 12%, 15% அடிப்படையில் பலவிதமான திட்டங்களை போட்டு காசை உறிஞ்சு நம்ம காசை வச்சு அவன் வட்டியை சம்பாதிச்சு நமக்கு தரக்கூடிய ஒரு நிலைதான் வட்டி கடை. இதுல ஒரு பங்கு ரிசர்வ் வங்கியில கொடுத்துட்டு இன்னொரு பங்கை எடுத்து அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய துறைகள்ல வியாபாரத்துக்கு ஆண்டி போடுவாங்க. அதுல முக்கியமாக தங்கத்துல உள்ள வியாபாரம், ஷேர் மார்க்கெட், அதே போல லிக்விட் ஐட்டங்கள், நம்ம குடி போதைப் பொருள்கள், இதெல்லாம் நிறைய லாபங்கள் உள்ள தொழில். இந்த மாதிரி தொழில்களில் போட்டு அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தையும் எடுத்து வேற மாதிரி நமக்கு தந்து ஒரு சின்ன தொகையை நமக்கு தந்துட்டு இருக்காங்க. நம்ம காசை வச்சு நடத்தக்கூடிய வட்டி கடை தான் என்னது பேங்க். இந்த வட்டியை நாம் வாங்குறதுல நமக்கு எந்த விதமான மன உளைச்சலும் ஏற்படவும் நம்ம சொல்லல. சில சகோதரர்களுக்கு நெருடலாகத்தான் இருக்கும். ஆனா வேற மாற்று வழியே இல்லையே என்ற ரீதியில இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மிக முக்கியமாக இதுல வரக்கூடிய பிரச்சனைகள்ல 2 விதமான கருத்துக்கள். இந்த மாதிரி போட்டோம், காசை சேமிச்சு வைக்கணுங்கிறதுக்காக பாதுகாப்பான ஒரு இடத்துல நம்ம பேங்க்லன்னு போட்டோம். நம்மளுடைய இதுல வட்டி வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டா வட்டி வரப்போறதில்லை.
வட்டி வேணும் அல்லது நம்ம எழுதிய கொடுக்கலன்னு சொன்னா வட்டி கண்டிப்பா வர வைக்கப்படுது. என்ன செய்யறது? இந்த காசை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இந்த காசை வாங்கலாமா வாங்கக்கூடாது? வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கறதுல இருதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, வட்டி காசை நம்ம வாங்கணும், வேண்டான்னு எழுதி கொடுக்க கூடாது. காரணம் என்னன்னா, இவங்க அந்த பேங்க் நிறுவனம் அதை இஸ்லாத்துக்கு எதிராகவும் கிறிஸ்துவ பிரச்சாரத்துக்காக வேண்டியும் இதையெல்லாம் பயன்படுத்திட்டு போறாங்க. 2005 கணக்கெடுப்புல 75,000 கோடி அமெரிக்காவில் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் 75,000 கோடி வட்டிக்காக ஒதுக்கப்பட்ட தகவலை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பெரும் தொகையெல்லாம் போய் இஸ்லாத்துக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுது. அதனால நம்ம வாங்கி வேற எதுக்காக நம்ம கொடுத்துடலாம். எதுக்காக கொடுத்துடலாம்னா, நம்ம காசு இல்ல, நமக்கு நன்மை வராது, இருந்தாலும் அது தீமைக்கு பயனாகுதுங்கிறதுனால வாங்கி ஏதாச்சும் நல்ல காரியங்களை பயன்படுத்துறதுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதிலும் ஒரு சில கருத்துக்களை இப்படி சொல்லுவாங்க, அது நஜீஸ், அதனால பள்ளிவாசலுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு அந்த மாதிரிக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரியும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கு. ஓகே, எதுக்கும் நம்ம பயன்படுத்தாம அடுத்த ஆளுக்கு கொடுத்துடலாங்கிறதுல இது ஒரு கருத்து. இன்னொரு விதமான கருத்து இருக்கு. அது என்ன? ஷேக் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது பின் சாலிஹ் உசைமீன் அவர்கள் சவுதியில ஒரு பிரபலமான சமீபத்திய மார்க்க அறிஞர் வஃபாத்தாயிட்டாங்க. அவங்க ரியாலு சாலிஹின்ங்கிற அந்த நூலுக்கு விரிவுரை எழுதுறாங்க. அவர் தமிழ் கூட சில பாகங்கள் வெளிவந்திருக்கு. அவர்களுடைய விரிவுரையை நான் இந்த தலைப்பு தொடர்பாக படிக்கும்போது ஒரு தகவலை ஆழமாக பதிவு வைக்கிறாங்க. என்ன பதிவு வைக்கிறாங்கடா, வட்டியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியில் மீதமானதை நீங்கள் விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, வட்டியில் மீதமானதை நீங்கள் விட்டு விடுங்கள். வட்டியில் மீதமானதுன்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல உரை நிகழ்த்தும் போது அடிப்படையான பல சட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டி அதுல ஒரு சட்டமாக வட்டியை சொல்றாங்க. வட்டியை என்னுடைய காலில் போட்டு நான் மிதிக்கிறேன். முதலாவது யாருடைய வட்டி? என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் அவருடைய குடும்பத்தை சார்ந்த வட்டியை நான் என்னுடைய காலில் போட்டு மிதிக்கிறேன். அவருடைய மூல பொருளாதாரம் மட்டும்தான் அவர்களுக்கு போக வேண்டுமே இல்ல, வட்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களால் மன்னிக்கப்படுகிறது, விட்டுக் கொடுக்கப்படுகிறது, யாரும் வட்டி கொடுக்க வேண்டியதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஹஜ்ஜத்துல் விதாவிலே பிரகடனம் செய்கிறார்கள். இந்த சம்பவத்தையும் இந்த வசனத்தையும் எடுத்துக்கொண்டு உசைமீன் அவர்கள் இந்த செய்தியை ஆழமாக பதிவு வைக்கிறார்கள். வட்டி என்பது உங்களுடைய சொத்தா நம்மளுடைய சொத்தா? அது இல்லை. அது எப்படி போனாலும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கா? விசாரணை இல்லை. அதை எப்படி செலவழிச்சுட்டு போனாலும் அதை பற்றிய விசாரணை நமக்கு வரப்போறது இல்லை. நாம் அதை தொடவே கூடாது. அது ஒரு நஜீஸ். அது ஒரு நஜீஸ். அந்த நஜீஸை நாம கை வச்சு வாங்கவே கூடாது. அது எத்தோடு கட்டு போனாலும் அது புறக்கணிக்கப்பட வேண்டும். வட்டியில ஒரு பங்கு கூட எந்த ரீதியிலும் நம்ம இடத்துல வரக்கூடாது என்று சொன்னது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி மிக முக்கியமானது, இந்த தலைப்பின் கீழ் நான் நினைவூட்டக்கூடிய விஷயம். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த மாதிரியான சிந்தனை தொடருமானால், எந்த மாதிரி சிந்தனை? வட்டியை வாங்குகிறோம், அது யாத்தியா கொடுத்துருவோங்க சிந்தனை தொடருமானால் நிச்சயமாக இஸ்லாமியர்களிடத்தில் வட்டி இல்லாத ஒரு பேங்கை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமே இல்லாமல் போய்விடும். வேற வழி இல்லை. நான் என்ன செய்வேன்?
கொஞ்சம் நெருங்கி வாங்க, முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. வேற வழி இல்ல, என்ன செய்வேனா வட்டி அங்க பேங்க்கு பணத்தை போடுவேன், அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். சரி, நான் வாங்குற தீமைக்கு உதவி செய்யறேனா இல்லையா? நிச்சயமா நான் என்ன செய்யறாங்க, வட்டிக்கான காரணத்துக்கு முதல்ல சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக இது மாதிரியான சிந்தனை வளர வளர இஸ்லாமிய வங்கியை உருவாக்க வேண்டும், அதை நம்முடைய பகுதியில நிலைநாட்ட வேண்டும் என்ற சிந்தனையே முஸ்லிம் சமுதாயத்தில் விடுபட்டு போகும். ஆகையினால நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். வட்டியை வாங்கவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலக்கும் இன் துபுத்தும் ஃபலக்கும் ரூஸ் அம்வாலிக்கும். ரெண்டே ரெண்டு நிபந்தனை உங்களுக்கு இருக்கு. வட்டி ஹராம், வட்டி ஹராம் என்ற தகவல் உங்களுக்கு வருவதற்கு முன்னர், அந்த கல்வி உங்களுக்கு வருவதற்கு முன்னர் நீங்கள் வட்டியை வாங்கி உண்டிருந்தால் அதை நீங்கள் திருப்பி தர வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் நீங்க தௌபா செஞ்சுக்கணும். வட்டி ஹராம் என்ற தகவல் வந்ததற்கு பிறகு எந்த ரூபத்திலும் அதை நீங்கள் வாங்குவதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதி இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கக்கூடிய யாருக்காவது வட்டி ஹராம்ங்கிறது தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்கா தெரியாம இல்லை? எல்லாத்துக்கும் தெரியும் வட்டி என்னது ஹராம். வட்டி ஹராம் என்ற தகவல் நமக்கு தெரிவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட தெரியும். பாய்மார்கள் வட்டி வாங்க மாட்டாங்க. இந்த வட்டத்தை எல்லாம் தாண்டி போய் முஸ்லிம்கள் வட்டி வாங்க மாட்டார்கள் என்ற செய்தியை உலகத்திற்கு பறைசாட்டும் அளவிற்கு இது யதார்த்தமான ஐன், இது கல்வி எல்லாத்தையும் போய் சேர்ந்துருச்சு. இப்ப நம்முடைய கடமை என்ன? வட்டிக்கு உதவக்கூடாது, வட்டியை நாம் வாங்கவும் கூடாது. மாற்று வழி என்ன? மாற்று வழி காண வேண்டுமா வேண்டாமா? மாற்று வழி வேண்டும். எல்லாரும் நம்முடைய பொருளாதாரத்தை சேர்க்கணும். நாம மௌத்தா போறதில்ல, நம்ம குழந்தைகளுக்காக வேண்டிய ஏதாவது விட்டுட்டு போகணும். பாதுகாப்புக்காக வங்கி வேணும். என்ன பண்றது? இஸ்லாம் வழி காமிக்கலையா? நிச்சயமாக இஸ்லாம் வழி காமித்திருக்கிறது. இஸ்லாம் வழி காமித்திருக்கிறது. நாம் அதுல பொதுபோக்காக இருக்கிறோம். எப்படி இஸ்லாம் வழி காமித்திருக்கிறது, இப்போது என்னவெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று போறதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறின் பக்கம் நாம திரும்பி பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே மஸ்ஜித் நபவியிலேயே நிதியகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார். பொருளாதாரத்தை முறைப்படுத்தக்கூடிய சேமிப்பு திட்டத்திற்குரிய ஒரு நிலையை மஸ்ஜித் நபவியிலே ஏற்படுத்தினார். ஆனா பேருக்கு மஸ்ஜித் நபவி இஸ்லாமிய நிதியகமாக இருந்தது